கேப்பை கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ராகி மாவு எடுத்துக்குவோம். 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்குவோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கிறோம். 1 கப்பு தண்ணி வச்சு கரைச்சிக்கிறோம் லைட்டாக. நல்லா கலக்கிட்டு இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா கரைச்சிக்கிறோம். கரைக்கையில் தண்ணியாக தான் இருக்கும். சட்டியில் வச்சு கிண்டையில் கட்டியாக மாறிடும். ஸோ நல்லா 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சுருவோம். குக்கர் இருந்தாலும் ஓகே தான், அது கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ வேறு பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். ரெண்டு கப் தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும். லைட்டாக கொதி வந்தாலும் அந்த கரைச்சி வச்சு மாவை போட்டு கிண்டணும். நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைக்கையில் தண்ணியாக வர மாதிரி தான் தெரியும். ஸோ நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி லைட்டாக கொதி வந்துச்சு. அந்த கரைச்சி வச்ச மாவை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போதே நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி ஆகிடக்கூடாது. கட்டிக்கிட்டே வந்துடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கனகரேன்னு வரும். கருப்பாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்து நல்லா அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வரும். சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வலிச்சுக்கிட்டு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெந்ததுக்கப்புறம் அந்த கலர் இந்த மாதிரி கனகரையும் மாறும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சவுதியில் இருந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சவுதியில் அடிக்கிற வெயிலுக்கு காலையில் அந்த கூழை கரைச்சி குடித்தோம்னா கப்புன்னு இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்க உறவுகள் எல்லோரும் இதை பண்ணி பாருங்கள். காலையில் பண்ணி ஒரு கேனில் ஊற்றிட்டு போனீங்கன்னா சைட்டில் வச்சு சாப்பிட்றது நச்சுன்னு இருக்கும். கடையில் போய் 4 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு 4 ரியாலுக்கு இது ரொம்ப பெட்டர். உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
5லேருந்து 10 நிமிஷம் நல்லா அப்படியே கிண்டி விட்டு நல்லா வெந்துடும். வெந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். லாஸ்ட் வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டு கிண்டி விடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சோம்னா நல்லா கட்டியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி களியை உருண்டை பிடிச்சி வடித்த தண்ணி வடித்து வச்சுருக்கோம். சோறு வடித்த தண்ணி அதில் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் ரெடி பண்ணுவோம். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சாச்சு. பார்ப்போம் கட்டியாக இருக்குது. இங்கே களியை உருண்டை பிடிச்சிக்கிறோம். சோறு வடித்த தண்ணி எடுத்துருக்கு. களி அப்படியே உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிக்கல தண்ணியில் கயிறாக நினச்சிக்கிட்டா அந்த உருண்டை நல்லா ஈஸியாக வரும். நல்லா ஆற விட்டிங்கன்னா கையில் நல்லா உருண்டை பிடிக்க நல்லா வரும். கொஞ்சம் சூடாக இருக்கனால கரண்ட்லேயே நம்ம பிடிச்சிக்குவோம். உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு நைட்டு ஃபுல்லாக முடி வச்சு ஊற வச்சுருவோம். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஊற வச்சதை கரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அது கூட ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறோம். கட்டி தயிர் கட்டி தயிர் நான் ஆட்டிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தயிரை. தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து அதில் ஊற்றிக்கிறோம். கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் பொடியாக இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா நீட் கலர் எடுத்துக்கிறோம். தயிர் ரெடி. தயிர் பூண்டு ரெடி. கலந்து பிடிச்சின்னா வெயிலுக்கு செம்மையாக இருக்கும் சவுதியில். இதோட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையும் படிப்படியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை, மல்லியில் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.